முதல் கேள்வி, பின் வருவனவற்றுள் சிலப்பதிகாரம் பற்றிய சரியான கூற்று காண்கன்னு கேட்கிறாங்க. இதுல இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. சரி. தமிழின் முதல் காப்பியம் என்பது சரி. இந்நூல் சோழ மன்னர் பற்றிய மரபை சார்ந்தது. இல்ல, சோழ மன்னர் அல்ல, சேர மன்னர். சேர மன்னர். அப்போ ஆப்ஷன் பாருங்க, 1, 2 சரி. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எந்த வரிசையில் இயற்கையை போற்றுகிறார்னு கேட்கிறாங்க. வெண்ணிலா, ஞாயிறு, மழை, இதுதான் சரியானது. எப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு பாடியிருப்பார். திங்கள் என்பது எதை குறித்தது? நிலவை குறித்தது. ஞாயிறு என்பது எதை குறிக்கிறது? சூரியனை குறிப்பது. சூரியன் இல்ல பகலவன் சொல்லலாம். அடுத்து மழை, பெருமழையை குறித்தது. இந்த வரிசையில தான் பாடியிருப்பாரு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்னு பாடியிருப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல வெண்ணிலா பாத்தீங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடிய, நிலவுனாலே குளிர்ச்சி தானே, நம்மளுக்கு வெப்பத்தை தராது, அது குளிர்ச்சியை தரக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சிக்கு ஆப்போசிட் என்ன? வெப்பம், ஞாயிறு. சூரியன் வெப்பத்தை தருவது. அடுத்து மழை, மிகுந்த மழை என்ன பண்ணும்? திரும்பவும் பூமியை குளிர்ச்சிப்படுத்தும். அப்போ குளிர்ச்சி, வெப்பம், மீண்டும் குளிர்ச்சி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இக்குறள் இடம்பெற்ற அதிகாரம் காண்கன்னு கேட்கிறாங்க. அதிகாரம் நீத்தார் பெருமை. நீத்தார் என்பார் எதை குறிக்கிறது? பெரியவர்கள், பெரிய செயலை செய்யக்கூடியவர்கள், அரியவர்கள், சிறந்தவர்கள். நீத்தார் பெருமை. அடுத்த வினா பாருங்க. ஒருவரின் மிகச்சிறந்த அணிகலன்களாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, பணிவு அன்பு, ஊக்கம் அன்பு, பணிவு இன்சொல். இன்சொல்லும் ஊக்கமும் தான் சிறந்தது. பணிவு இன்சொல் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் பணிவு இன்சொல்லும் சிறந்ததுன்னு சொல்றாங்கன்னா, ஒருத்தங்கிட்ட எது இருக்கணுமா? முக்கியமா பணிவு இருக்கணும். பணிவு இருந்துட்டுன்னா, அவன் எல்லாருக்கும் பணிந்து போகக்கூடிய குணம் இருந்ததுன்னா அதுவே ஒரு ஆளுமை பண்புன்றார். அடுத்து இன்சொல் பேசக்கூடிய திறன் இருக்கணும். இன்சொல் பேசக்கூடிய திறன் இருக்கணும்னு சொல்றாங்க. இன்சொல் பேசக்கூடிய திறன் இருந்ததுன்னா அவன் எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுவான்? சரி பண்ணிடுவான். இனிமையாக பேசி கொண்டு வந்துருவான். அப்போ இன்சொல், பணிவு, இவை இரண்டும் ஒரு மனிதனுக்கு அவசியம்னு சொல்றாங்க. அடுத்த வினா, அறிவியல் ஆத்திசூடியில் தவறானது காண்க. தவறானது கேட்கிறாங்க. தவறானது என்பது எது? ஓய்வற உழை சரி. ஈடுபாட்டுடன் அணுகு சரி. ஏன் என்று கேள் சரி. அறிவியலே என்றும் வெல்லும், இதுதான் தவறு. அப்போ ஆப்ஷன் பி. மூத்தோர் கூறும் அறிவுரை இதன் பொருள். இந்நூல் 31 பாடல்களை கொண்டது. சரி. மேற்கூறிய மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது இதன் பொருள், இதுவும் சரி. இந்நூல் 31 பாடல்களை கொண்டது, இதுவும் சரி. இக்கூற்றிற்கு பொருத்தமான நூல் எதுன்னு கேட்கிறாங்க. மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது எதை குறிக்கிறது? மூதுரையை குறிக்கிறது. மூதுரை என்றால் என்ன? அறிவுரை. முதியவர்கள் வாழ்வில் அனுபவங்களை கற்றவர்கள் கூறக்கூடியது எது? அறிவுரை. இந்நூல் எத்தனை பாடல்களை கொண்டிருக்கான்? 31 பாடல்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி சரி. அடுத்து, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்று பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஔவையார்.
பாடலை பாடியவர் யாரு? ஔவையார். இந்த பாடல்ல நமக்கு தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியின் சிறப்பு, இல்ல கற்றவனுடைய சிறப்பு, கற்றவனின் சிறப்பு, கற்றவனின் சிறப்பு. எட்டாவது வினா பாருங்க. ஆசார கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆசார கோவையில் இருக்கக்கூடிய பாடல்கள், மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எல்லாமே 100 இருக்கு. அப்ப என்ன அடுத்த ஆப்ஷன் என்ன பார்க்கணும்? இது என்ன பாவால் ஆனதுன்னு பார்க்கணும். வெண்பா. பெரும்பாலும் நீதி நூல்கள் அனைத்துமே எந்த பாவால் ஆயிருக்கும்? வெண்பாவால் ஆயிருக்கும். நீதி நூல்கள் அனைத்துமே எப்பாவால் ஆனது? வெண்பாவால் ஆனது. ஆப்ஷன் சி சரி. அடுத்து, ஒப்புரவு என்பதன் பொருள் காண்க. ஒப்புரவுனா என்னன்னு கேக்குறாங்க. ஒப்புரவு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, எல்லோரையும் சமமாக பேணுதல். எல்லோரையும் சமமாக பேணுதல். சமமாக பேணுதல்னா என்ன? எல்லாரையும் வேறுபாடு பார்க்காம ஒன்றே என கருதுவதுதான் ஒப்புரவு. அடுத்து, ஆசார கோவை பற்றிய தவறான கூற்று காண்கின்றாங்க. இந்நூலின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். சரி. இவர் பிறந்த ஊர் கயத்தூர். சரி. அடுத்து பாருங்க, ஆசார கோவை என்பது சிறந்த அறிவுரைகள் என்ற பொருள் இல்ல. அப்போ இந்த கூற்று என்ன தவறு. மேற்கண்ட எதுவும் இல்லை, அதை விட்டுடுங்க. இந்த 3 கருத்துல எது தவறு? ஆப்ஷன் சி தவறு. ஏன் தவறுனா, அறிவுரையை கூறல, அது ஒழுக்கத்துடைய தொகுதி தான் கூறுது. ஒழுக்கங்களின் தொகுதி. ஆசார கோவையின் பொருள் என்ன? ஒழுக்கங்களின் தொகுதின்னு சொல்லுவாங்க. மொத்தம் தொகுத்து கூறுது, தொகுதி என்று பொருள். இப்போ ஆப்ஷன் சி என்பது தவறு. பின் வருவனவற்றுள் எது நிலையான செல்வம் என்று வள்ளுவர் கூறுகிறார்? நிலையான செல்வம் என்ன? ஒழுக்கமுடைமையா? இல்ல. அன்புடைமையா? இல்ல. பண்புடைமையா? இல்ல. ஊக்கமுடைமைதான். ஏன் செல்வம்னு சொல்றாரு ஊக்கமுடைமைன்னா, பாருங்க, ஒருத்தன் ஒழுக்கமா இருந்து, அன்பா இருந்து, பண்புடையவனா இருந்து, அவன் கிட்ட ஊக்கம் இல்லைன்னா அவனால வெற்றி பெற்ற ஒரு முழு மனிதனா ஆகவே முடியாது. அப்போ ஒரு மனிதன் கிட்ட என்ன தேவை? ஊக்கம் தேவை. ஊக்கம் என்ற செல்வம் மட்டும் இருந்து விட்டால் மற்ற செல்வங்கள் எல்லாம் தன்னால் வந்து சேரும் என்பதே வள்ளுவருடைய கருத்து. அடுத்து, பின் வருவனவற்றுள் எதனை விட்டுவிட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? இல்லற வாழ்க்கையை விட சொல்லல, பொருள் இல்லாத வாழ்வை விட சொல்லல. அடுத்து, பயன் தராத சொற்களை பேசுவதை என்ன பண்ணு? விட்டுவிடு. பயன் தராத சொற்களை என்ன பண்ணக்கூடாது? பேசுதல் கூடாது. அதை மட்டுமே நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஆப்ஷன் சி என்பது. பின் வருவனற்றுள் எவை நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது? வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது. பக்தி இலக்கியங்கள் இல்ல, அற இலக்கியங்கள் இல்ல, சிற்றிலக்கியங்கள் இல்ல. அற இலக்கியங்கள் தான். சிற்றிலக்கியங்கள் இல்ல, அற இலக்கியங்கள் தான். என்னன்னு சொல்றாங்க? வாழ்வின் அனுபவங்களை உள்ளடக்கியது. ஏன் சொல்லுங்க? அற இலக்கியங்கள் தோன்றிய கால சூழல் எப்படிப்பட்ட கால சூழல்கள்? களப்பிரர்கள் தமிழகத்தை ஆண்ட சமயத்துலதான் அற இலக்கியங்கள் தோன்றுதுன்னு சொல்றாங்க. அப்ப சமண சமயமும் பௌத்த சமயமும் என்ன பண்றாங்க? பௌத்தம் இரண்டும் என்ன பண்றாங்க? அதிகமான இடத்துல விவாதங்கள் அதிகமா பண்றாங்க. இதனால மக்கள் கிட்ட ஒழுக்கம் தவறி நிறைய தீங்கான செயல்கள்ல மக்கள் ஈடுபடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான தீங்கான செயல்கள்ல ஈடுபடக்கூடாது, மக்கள் அனைவரும் நல்வழியில பயணிக்கணும்ன்றதுக்காக தான் எழுந்தது எது? அற இலக்கியங்கள். இந்த அற இலக்கியங்கள் தான் முன்னோர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள். ஆமா,
எப்ப ஒருத்தவங்க அறிவுரை சொல்லுவாங்க, அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, அந்த கஷ்டத்தை நாம படக்கூடாதுன்றதுக்காக தான் அறிவுரை சொல்லுவாங்க. அப்போ அறிவுரை கூறக்கூடிய இலக்கியங்கள் எது? அற இலக்கியங்கள். ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. உழவர் என்ற சொல் எங்கு வந்திருக்கு? நற்றிணையில வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாம்பு என்ற சொல் எங்க பயின்று வந்திருக்கு? குறுந்தொகையில வந்திருக்கு. ஆப்ஷன் பி. அரசு என்ற சொல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளம் என்ற சொல் பதிற்றுப்பத்தில் வந்துள்ளது. இப்ப பாருங்க, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உழவர் நல்ல திணையில் உழுவர். திணை என்றால் என்ன? ஒழுக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது ஐந்தும் ஐந்திணை. இப்ப திணைன்னா ஒழுக்கம். திணையில உழக்கூடிய பணியை செய்பவர் மருத நிலத்துல இருப்பாரு, அவர் உழவர். பாம்பு குறுந்தொகை, குறுகுறுன்னு மேயும் பாம்பு. அரசு, ஒரு அரசன் நல்லா நாட்டை ஆட்சி செய்யணும்னா திருக்குறள் படிச்சிருந்தா போதும், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வெள்ளம். வெள்ளம் வரும் வழியில் பதிற்று பத்தை சேர்ந்தவர்கள்லாம் யாரு பாத்தீங்கன்னா சேர அரசர்கள். சேர அரசர்களுடைய பெருமையை பேசக்கூடியது. வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் சிறந்த வள்ளல் குணம் கொண்டவர்கள் தான் சேர அரசர்கள். இப்ப நல்லியக்கொடன் பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். நல்லியக்கொடன்னா சிறந்த அரசன், கிருபா நாட்டு படையில வருவான் இல்லையா? அப்போ வெள்ளம் போல் உள்ளம் கொண்டவர்கள் சேர அரசர்கள். அப்ப சேரருடைய புகழ் பாடக்கூடிய நூல் பதிற்று பத்து. ஆப்ஷன் பாருங்க, எங்க சரியா இருக்கு? ஆப்ஷன் சி சரி. தவறான இணை காண்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? தவறான இணை காண்க. இதுல தவறா இருக்கக்கூடியது எது? இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் சரி. நான்காம் தளம் கல்வி சார்ந்தது சரி. ஆறாம் தளம் வேளாண்மை சார்ந்தது சரி. எட்டாம் தளம் கிடையாது. அரசு கீழ்த்திசை சுவடி நூல்கள் இருக்கக்கூடிய தளம் ஏழாம் தளம். ஏழாம் தளம். அப்ப இங்க எட்டாம் தளம் என்பது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஏழாம் தளத்துல என்ன இருக்கு? அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் இருக்கு. இங்க என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க. 50,180 ஓலைச்சுவடிகள் இருக்கு. ஓலைச்சுவடிகள் இருக்கு. அடுத்து 22,134 கைப்பிரதிகள், கையால எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த காலத்துல, பிரதிகள் இருக்கு. 26,556 அரிய வகை நூல்கள் இருக்கு. அரிய நூல்கள் இருக்கு. எங்கேயுமே பார்க்க முடியாத இல்ல கிடைக்காத நூல்கள் எல்லாம் அந்த தளத்துல இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி என்பது தவறானது. ஏழாம் தளம் என்ற சொல் இடம்பெற்று இருக்க வேண்டும். சரியா? அடுத்து காமராசர் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். கூற்று. காரணம், பள்ளிகளில் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க செய்தார். காமராஜர் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியது சரி. பள்ளி குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க செய்தார் என்றது என்ன பண்ணாரு? சீருடை அளித்தார். சீருடை மூலமா தானே ஏற்றத்தாழ்வுகளை அவர் நீக்கினாரு. அப்ப பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் எதற்காக நடத்தினார்னா, அதிகமான பள்ளிகள் அந்த காலத்துல மூடப்பட்டன. மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் அவர்கள் வீட்டிலேயே தங்கி இருந்ததால் அதிகமான பள்ளிகள் மூடப்பட்டது. அதற்காக மறுசீரமைப்பு செய்ய மாநாடுகள் நடத்தினார். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, கூற்று சரி, காரணமும் சரி. ஆனா கூற்று காரணத்திற்கான விளக்கம் கிடையாது. இந்த கூற்றிற்கான விளக்கம் இது கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பின் வருவற்றுள் சரியானது காண்க. பாகற்காய்
இதுல என்ன தவறு இருக்கு? பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு வந்திருக்கும். அடுத்து தட்ப வெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம்னு வந்திருக்கணும். மானம் இல்லா, மானம் இல்லா எப்படி பிரியும்? மானம் கூட்டல் இல்லா. அப்ப இது சரியா பிரிக்கப்பட்டது. இந்த மானம் இல்லா எப்படி இங்க மீன் ஆச்சு? உயிர் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இம்மு கூட்டல் இ மீன் ஆச்சு. அடுத்து பொறை உடைமை சரியா பிரிக்கப்பட்டிருக்கா? பொறை கூட்டல் உடைமைன்னு வந்திருக்கும். பொறை கூட்டல் உடைமைன்னு வந்திருக்கும். இந்த மை விகுதி வந்திருக்கு. இது இந்த இடத்துல யூ மாறி இருக்கு இல்லையா? ஈ ஐ வழி அவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் என்ற விதிப்படி இது பிரித்திருக்கிறாங்க. ஆனா பொறை கூட்டல் உடைமைன்னு பிரிச்சிருக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, ஆப்ஷன் சி என்பது சரி. மானம் கூட்டல் இல்லா சரி. அறிவியல் என்னும் சொல்லின் அடிச்சொல் கேட்கிறாங்க. அடிச்சொல்னா என்ன? ஒரு சொல்லுடைய முழு பொருளையும் தரணும். அந்த சொல் ஒரு கட்டளை வாக்கியத்துல இருக்கணும். அப்ப பாருங்க, அறிவி இது வந்து வேர் சொல்லா? கிடையாது. அறிவு அது வேர் சொல்லா? கிடையாது. அடுத்து ஆ வேர் சொல்லா? கிடையாது. அறி என்பது அறி, தெரிந்து கொள், அறிந்து கொள். அப்ப இது வேர் சொல்லோடு. அப்ப ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்தது, ஊவேசா பதிப்பித்த நூல்களில் பொருத்தமற்றது காண்க. பொருத்தமே இல்லாதது 17 மேற்கணக்கு நூல்கள். சரி. 10 பாட்டு 8 தொகை ரெண்டையுமே என்ன பண்ணிருக்காங்க? 18 நூல்களையும் என்ன பண்ணிருக்காரு? பதிப்பித்திருக்கிறார். அப்ப இது சரி. புராணங்கள் 12 புராணங்களை என்ன பண்ணிருக்காரு? பதிப்பித்திருக்காரு. சரி. பரணி, பரணியில 2 நூல்கள் பதிப்பித்திருக்கிறாரு. அந்தாதியில 3 நூல்கள் பதிப்பித்திருக்காரு. அப்ப அவர் பதிப்பிக்காத நூல் எது? பிள்ளை தமிழ். அப்ப பொருத்தமற்றது எது? ஆப்ஷன் சி பிள்ளை தமிழ். பின் வருவனவற்றுள் சரியானது காண்க. அன்பகத்தில்லா எப்படி பிரிக்கணும்? அன்பு கூட்டல் அகத்து கூட்டல், இது வரைக்கும் சரியா இருக்கு. இலான்னு இருக்கு. ஆனா இங்க என்னன்னு இருக்கு? இல்லான்னு இருக்கு. இங்க பாருங்க, அன்பகத்து இல்லா, அப்போ இதுவும் தவறு இல்லையா? அன்பகத்து கூட்டல் இலான்னு இருக்கு, இதுவும் தவறு. இது பாருங்க, ஆப்ஷன் டி பாருங்க, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அன்பகத்தில்லா. ஆப்ஷன் டி சரி. எத்தகைய உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எத்தகைய உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும், கஷ்டப்படுத்தி கொள்ளும் அறம்? பாருங்க, அன்பில்லாத, பண்பில்லாத, ஒழுக்கம் இல்லாத, கல்வி இல்லாத, அன்பில்லாத உள்ளங்களை தான் என்ன பண்ணும்? உயிர்களை தான் அறம் வருத்தி அழிக்கும். ஒருத்தங்கிட்ட பண்பு இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, கல்வி கல்வி அறிவு இருக்கு, எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் மனசுல அன்பு என்கிற ஈரம் இல்லைன்னா அவன் மனிதனா இருந்தே பயன் இல்லை தானே. அப்ப அன்பு உடையவன் தான் எல்லாம் உடையவன். அப்போ அன்பு இல்லாதவர்களை அறம் வருத்தி அழிக்கும். அடுத்தது பாருங்க, பொறுத்துக. மணிக்கொடி காலம் நா பிச்சமூர்த்தி. எழுத்து காலம் தருமு சிவராமு, தருமு சிவராமு. கசட தபர காலம் கல்யாண்ஜி. வானம்பாடி காலம் மு மேத்தா. ஆப்ஷன் ஏ சரி. இது என்ன காலம் காலம் சொல்றாங்களே நீங்க நினைக்கலாம். இந்த காலத்தில் இப்போ ஒரு ஒரு பிச்சமூர்த்தி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் முதல்ல கவிதை எழுதுறார். அவருடைய கவிதைய எந்த பத்திரிகையில வெளியிட்டார்னா மணிக்கொடி அப்படிங்கிற பத்திரிகையில வெளியிட்டிருப்பார். அதாவது ஒவ்வொரு புலவர்கள் தோன்றிய சமயத்துல, ஒரு சில புலவர்கள் தோன்றிய சமயத்துல ஒரு சில பத்திரிகைகள் ஓங்கி இருந்தது. இப்ப நம்ம காலத்துல தினத்தந்தி, தினமலர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ
அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா மணிக்கொடி, எழுத்து, கசடதபர, வானம்பாடி இவங்க இந்த பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா புது கவிஞர்களை ஊக்குவித்தும் அவர்களுக்கு பரிசு போட்டிகள் வைத்தும் அவர்களை பாராட்டியும் அவர்களை அதிகமாக எழுதுவதற்கான தூண்டுதலையும் தந்தாங்க. அதுதான் அந்த பத்திரிகையோட பெயரிலேயே அந்த காலம் இணைத்து சொல்லப்படுகிறது. அடுத்த வினா, சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கால கண்ணாடி தனிப்பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், சித்தர் பாடல்கள், சிற்றிலக்கியங்கள். எது சமுதாயத்துல நடக்கிறத அப்படியே காட்டும் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் தான் பிரதிபலிக்கும். தொழிலாளர் பாட்டு, ஏற்றம் இழைக்கும் போது பாடக்கூடியது, அப்புறம் உழவு நடும்போது பாடக்கூடியது, இது மாதிரி சமுதாயத்துல நடக்கிற செய்திகளை அப்படியே காட்டுவது நாட்டுப்புற பாடல்கள். ஆப்ஷன் பி சரி. அடுத்து வெள்ளை பறவை. இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே என்னது நூல்கள், இயற்றிய ஆசிரியர்கள். வெள்ளை பறவை நூலை இயற்றியவர் ஆ சீனிவாச ராகவன். ஆப்ஷன் ஏ. மணிக்கொடி காலம். மணிக்கொடி காலம் டி எஸ் ராமையா. கையொப்பம் புவியரசு. காந்தல் நாட்கள் இன்குலாப். எழுதிய நூலாசிரியர்கள். ஆப்ஷன் டி 4321 என்பது சரி. தவறான இணை காண்க. தவறான இணை பாருங்க. தவறான இணை கண்டுபிடிக்கும். அல்னா என்ன? இருள். தையல்னா யாரு? பெண். புயல்னா என்ன? மேகம். மேற்கண்ட எதுவும் அன்று. மேல எல்லாமே சரியா இருக்கு. அப்ப தவறு என்பது ஒன்று இல்லை. ஆப்ஷன் பி. தொல்காப்பியர் குறிப்பிடும் விருந்து என்னும் வனப்பினுள் அடங்குபவை. விருந்து என்ற வனப்பினுள் அடங்குபவை. அற இலக்கியங்கள் கிடையாது, சிற்றிலக்கியங்கள் மட்டும்தான் விருந்து. விருந்து என்றால் என்னன்னு சொல்வார்னா புதுமை. புதுமை. அற இலக்கியங்கள் அறிவுரை கூற தோன்றியவை, அறநிலை கவிதைகள். பக்தி இலக்கியங்கள் கடவுளை முன்னிறுத்தி பாடக்கூடியவை. தனிப்பாடல்கள் புலவரின் மனதில் தோன்றிய பாடல்களை பாடியவர்கள். சிற்றிலக்கியங்கள் எல்லாமே யாரு? புதுமையான விஷயங்கள், புதுமையான செய்திகளை நமக்கு கொடுத்தது. பிள்ளைத்தமிழ், உலா, தூது, சாதாரண மனிதர்களிடையே நடந்ததை கூட பதிவு செஞ்சிருக்கு. அப்போ சிற்றிலக்கியங்கள் தான் விருந்து, புதுமை என்ற வனத்தினுள் அடங்கும் சொல்றாங்க. அடுத்து தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் தோற்றுவாய் என காண்க. வண்ணங்களோட தோற்றுவாய் எது? வண்ணங்களுடைய தோற்றுவாய் எது? சித்திர கவி என்பதே வண்ணங்களுடைய தோற்றுவாய். ஆப்ஷன் டி என்பது சரி. வாழ்வினின் செம்மையை செய்பவள் நீயே என்ற புதுச்சேரி வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பாரதி தாசன். மீனாட்சி சுந்தரனார் பாடந்து எதுமா? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடந்து நீராறும் கடல் உடுத்த அப்படின்னு வரும். அது தமிழக இறைவாழ்த்து கூட்டத்துல பாடக்கூடிய பாடல். அது புதுச்சேரியை சேர்ந்த இறைவாழ்த்து பாடல். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் புதுச்சேரி வாழ்த்து பாடல். அதை இயற்றியவர் யாரு? பாரதி தாசன். அடுத்து பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்கிறாங்க. பிசிராந்தையார். பிசிராந்தையார் எந்த நூல் என்ற நூல்? நாடக நூல். நாடக நூல். பிசிராந்தையார் என்பது கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் இருவருடைய நட்பை பற்றி தெளிவாக அழகாக நாடக வடிவில் எழுதப்பட்ட நூல் அது. அடுத்து நிலவு கூட்டல் என்று சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எப்படி நம்ம சேர்ப்போம்? நீ ல வு.
கூட்டல் என்று. நம்மளுக்கு புணர்ச்சி விதிலாம் நமக்கு தெரியணும் இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல இப்ப குற்றியலுகரமா இருந்தா என்ன சொல்லுவோம்? உயிர்வழி உட்குரல் மெய்விட்டோடும் அப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இவ்வு இவ்வு கூட்டல் ஊ என்பது என்ன கிடையாது? குற்றியல் உகரம் கிடையாது. இது என்ன உகரம்? முற்றியல் உகரம். முற்றிய லுகரம். அப்ப முற்றிய லுகரத்துக்கு என்ன விதினா, முற்றும் அற்றோ ஒரோ வழி. என்னது? முற்றும் அற்று அற்றோ ஒரோ வழி. குற்றியலுகரம் மாதிரியே முற்றியலுகரமும் உயிர் எழுத்து வந்தால், எங்க வந்தால்? வருமொழி முதல்ல வந்தால் உகரம் தான் ஏறி நின்ற மெய்யை விட்டு ஓடிவிடும். ஓடி எப்படி ஆகும்? நில இவ் கூட்டல் என்று மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உடல் மேல் இயல்பாக ஒன்றுவது இயல்பே இல்லையா? அப்போ நிலவென்று. ஆப்ஷன்ல பாருங்க, நிலவென்று. ஆப்ஷன் ஏ. சரி. அடுத்து தமிழெங்கள். தமிழெங்கள் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இழு கூட்டல் ஏ ழே. தமிழெங்கள். அப்போ தமிழெங்கள் ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பாருங்க, அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுதென்று எப்படி பிரிப்பாங்க? அமுது கூட்டல் என்று. அமுது கூட்டல் என்று. ஆப்ஷன் ஏ சரி. இது எப்படி அமுதென்று மாறி இருக்கும்? உகரம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இத்துன்னு நின்று இருக்கும் இல்லையா? உகரம் ஏறி நின்ற தான் மெய்யை விட்டு ஓடிய பின் இத் என்று நிற்கும். அப்புறம் இத்து கூட்டல் ஏ தே. அப்படிதான் மாறி. நம்ம சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக படிக்கிறோம்னா கண்டிப்பா நமக்கு புணர்ச்சி விதி என்று ஒண்ணு தெரிந்திருக்கணும். அப்பதான் அந்த எழுத்து எப்படி பிரிக்கிறது, எப்படி சேர்க்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியும். செம்பயிர் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி பிரியும்? செம்பயிர், செம்மை. அது ஒரு பண்பு தொகை இல்லையா? இங்க இது என்னவா இருக்கு? பண்பு பெயரா இருக்கு. செம்பயிர் எப்படி பிரிப்போம்? செம்மை கூட்டல் பயிர்னு பிரிக்கணும். இதுதான் சரியான முறை. இது எப்படி செம்பயிரா மாறிடுச்சுன்னா, ஈறுபொதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு செம் கூட்டல் பயிர் செம்பயிர் மாறிடுச்சு. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து பொய் அகற்றும் பிரித்து எழுதுக. பொய் கூட்டல் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பாருங்க, பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்து எழுதுங்க. இட்டு என்ன பண்ணும்? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். பாட்டு இருக்கும் இப்படி மாறும். அதுக்கப்புறமா இட்டு கூட்டல் டி உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி பாட்டிருக்கும் என்று மாறும். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யாரு? பாரதியார். எழுதியவர் யாரு? பாரதியார். இதே மாதிரி இன்னொரு வரி பாடியிருப்பார். யாமறிந்த புலவரிகளிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இனி யாங்கெனும் காணோம் அப்படின்னு பாடியிருப்பார் இல்லையா? பாரதியார். அடுத்து கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள இலக்கண நூல்கள் எவை? இலக்கண நூல்கள் எவை? நூல்கள்னு இங்க சொல்றாங்க பன்மை விகுதி. அப்போ தொல்காப்பியம், நன்னூல் இரண்டும். பூவின் 7 நிலைகளில் சரியான வரிசைகளை கூறுக. சரியான வரிசைகளை கூறுக. இதுல சரியான வரிசை எதுனா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அல, வி, செம்மல்.
இது ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. ஈஸியா ஒரு வாக்கிய ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம இந்த வரிசையை சரியா எழுதுவோம். அம்பை மொச்சை மொச்சை முளைக்க வைக்க முளைக்க வைக்க வைக்க மண்ணை அள்ளி வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்றாள். இப்ப பாருங்க, சென்றாள். இதுல பாருங்க, அ அம்பை, மோ மு ம அ வி சே. பாருங்க, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி செம்மல். அம்பை மொச்சை முளைக்க வைக்க மண்ணை அள்ளி வீட்டுக்கு சென்றாள். இத படிச்சுட்டா இது ரொம்ப ஈஸி. இந்த ஆர்டர் மாறக்கூடாது. இந்த இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ல தான் கேட்பாங்க. ஆர்டரை வச்சுதான் கேட்பாங்க. அடுத்து, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று பிறந்த நாள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா யாரு? அறிவுமதி. அறிவுமதி. ஆழ அமுக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாரி முகவாது நாள் நாளி என்ற பாடலை பாடியவர் யாரு? ஔவையார். இந்த பாடலை பாடியவர் யாருமா? ஔவையார். சரி, இது என்ன நூல்ல இந்த பாடல் பாடப்பட்டிருக்குன்னா மூதுரை. மூதுரை. இதோட இறுதி அடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாடலே ரொம்ப முக்கியமான பாடல் தான். இந்த பாடல் ரொம்ப சிறப்பு பொருந்திய பாடல். இந்த பாடலோட இறுதி அடி கொடுத்து கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. விதியின் பயனே பயன். இந்த பாடலுடைய இறுதி அடி. சரி, ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது. இப்ப ஒரு அளக்கக்கூடிய படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படிய போய் எடுத்துட்டு போய் நம்ம தண்ணீரை இது நிறைய ரொப்பறோம். அழுத்தி அழுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? ரொப்பனா கூட இதோட கொள்ள அளவு எவ்வளவோ அவ்வளவுதான் நம்மளால ரொப்ப முடியும். ஆனா இதுவே பாருங்க, ஒரு அரிசி இல்ல ஒரு மாவு அந்த மாதிரி பொருளை நம்ம என்ன பண்ண முடியும்? அதிகமா அமுக்கி நம்ம இதுல கொள்ள வைக்க முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க. கடைசி வரியில முடிக்கிறாங்க பாருங்க, விதியின் பயனே பயன். நாம் கொண்டு வந்த விதி என்னவோ அதற்கான பயன் மட்டும்தான் இறுதியானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கார் 40. கார் 40 ஆசிரியர் யாரு? கண்ணன் கூத்தனார். கண்ணன் கூத்தனார். கண்ணன் கூத்தனார்னு சொன்னா கண்ணன் கூத்தனார்னு சொல்லணும். கண்ணன் கூத்தனார். அடுத்த பாடல், கோட்சுறா எரிந்தனை சுருங்கிய நரம்பின் முடிமுதி பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா நற்றிணைன்னு எழுதணும். ஆப்ஷன் ஏ. இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுறா மீனால் ஏற்பட்ட புண்ணை என்ன பண்ணாங்களாம்? புண்ணை நரம்பினால் தைத்தார்கள். நரம்பை கொண்டு தைத்தார்கள். அப்போ அந்த காலத்திலே அறுவை சிகிச்சை ஒன்று இருந்தது அப்படின்னு தான் இந்த பாடல் என்ன பண்ணுது? உணர்த்துது நமக்கு. அப்போ இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் நற்றிணை. கோட்சுறா எரிந்தனை சுருங்கிய நரம்பின் முடிமுதி பரதவர்கள் சுறா மீனால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினை கொண்டு தைத்தனர். அறுவை சிகிச்சை பற்றி கூறுகிறது. ஆப்ஷன் ஏ. அடுத்து, தினை அளவு போதா திருப்புள்
நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தலால். இப்பாடலை இயற்றியவர் யாருன்னா கபிலர். கபிலர் இயற்கையை பாடக்கூடியவர் கபிலர். பாக்குறாரு, புல்லு விளைஞ்சிருக்கு, புல்லு. இந்த புல்லுல ஓரத்துல ஒரு பனித்துளி மேல ஒட்டிட்டு, இந்த பனித்துளி தூரத்துல இருக்கக்கூடிய பனை மரத்தை என்ன பண்ணுமா, படம் பிடிச்சு காட்டுமா. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தலால். இந்த திருவள்ளுவ மாலை என்கிற நூல் எப்படிப்பட்டது தெரியுமா? திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் அவர்களுடைய பாடல்கள் அடங்கிய நூல். ஏன் திருவள்ளுவ மாலை சிறப்பெற்றது? திருக்குறளுடைய பெருமையை முழுவதும் அது உணர்த்து. அப்போ திருக்குறள் எப்படிப்பட்ட நூல்? சிறிய பனித்துளி தான், பாக்குறதுக்கு சிறிய பனித்துளியா இருக்கு, ஆனா பெரிய கருத்தை உள்ள அடக்கிச்சு. 1.25 அடியில் 1.25 அடி 7 சீர்கள்ல என்ன பண்றாரு திருவள்ளுவர்? பெரிய அரிய கருத்துக்களை நமக்கு சொல்றார் இல்லையா? திருவள்ளுவ மாலை கபிலர். வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எதுன்னு கேக்குறாங்க. வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது விரிகடல். வினை தொகையில வல்லினம் மிகுமா? மிகாது. நின்ற நின்ற அகர ஈற்று சொற்களுக்கு பின் வல்லினம் மிகுமா? மிகாது. ஒன்று உகர ஈற்று சொற்களுக்கு பின் ஒன்று என்ற எண்ணிக்கை உடைய எண்ணு பெயர்கள் கொண்ட சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகாது. பூ பறித்தால் பாருங்க, பூ பறித்தால் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. எண்ணு பெயர்களை எவ்வாறு எழுத வேண்டும்? எண்ணு பெயர்களை நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னா சேர்த்து எழுத வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு 8 கூட்டல் 8 தொகைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத இப்படி எழுதக்கூடாது. இது ஒரு நூலோட பேருன்றதால 8 தொகை சேர்த்து எழுதுவீங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும் எனில் கீழ்கண்டவற்றில் சரியானவை எவைன்னு கேட்டாங்க. சரி, எழுதி கூட்டல் பார்த்தான், எழுதி பார்த்தான், இகரம் சரி. தேடி கூட்டல் சென்றான், தேடி சென்றான், இதுவும் இகரம், வல்லினம் மிகுது. அடுத்து ஓடி கூட்டல் போனான், ஓடி போனான், வல்லினம் மிகுது. அனைத்துமே சரி. ஆப்ஷன் பி சரி. அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்க, 6ஆம் வேற்றுமை தொகை சொல்றாங்க. தாமரை கூட்டல் பூ, தாமரையது பூ. 6ஆம் வேற்றுமை உருபு என்ன? அது. அது. முதல் வேற்றுமை ஒரு உருபு எது? ஐ. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, உங்களுக்கு தெரியும் எழுவாய். அதுக்கு என்ன கிடையாது? உருபு கிடையாது. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. 3ஆம் வேற்றுமை உருபு ஆல். 4ஆம் வேற்றுமை உருபு கூ. 5ஆம் வேற்றுமை உருபு இன். 6ஆம் வேற்றுமை உருபு அது. 7ஆம் வேற்றுமை உருபு கண். பாருங்க, 6ஆம் வேற்றுமை தொகை, தொகைன்னா மறைந்து வந்துள்ளது. தாமரையது பூ, தாமரையது பூ. அடுத்து ஆப்ஷன் ஏ சரி. தனி குறிலை அடுத்து வரும் ஆ என்னும் நெடிலுக்கு பின் வல்லினம் மிகும். பாருங்க, ஆப்ஷன் பி சொல்றாங்க. நிலாச்சோறு. தனி குறிலுக்கு அடுத்து, இது குறிலா? நீ ஆ வருதா? குறில் நெடில். அடுத்து என்ன வருது? வருமொழி முதல்ல இச்சு வந்தா வல்லினம் மிகும். வல்லினம் மிகும்ல என்னென்ன எழுத்துக்கள் மிகும்? வல்லினம்ல என்னென்ன எழுத்துக்கள் மிகும்? வல்லினம்னா எது எது? க, ச, த, த, ப, ர. இதுல இச்சு, இப்பு, இப்பு, இரு. இதுல எது எது மிகாது? இட்டோ இர்ரோ மிகாது. அப்ப இந்த 4 எழுத்துக்கள் தான் என்ன பண்ணும்? வல்லினம் மிகும்.
வரிமொழி முதல்ல இந்த 4 எழுத்துக்கள் இருந்தா கண்டிப்பா அதற்கு முன்னாடி என்ன பண்ணும்? அதே எழுத்து மிகும். வல்லினம் மிகும். அடுத்து வல்லினம் மிகும் எண்கள் எவைன்னு கேக்குறாங்க. எவை? இத சொல்லி பார்க்கலாமா? 8 கூட்டல் தொகை. 8 தொகை. அப்ப இதுல இட்டு மிகும். 10 கூட்டல் பாட்டு. 10 பாட்டு. பொதுவா எண்கள் அப்படின்னு சொன்னா இந்த 2 எண்கள் மட்டும்தான் வல்லினம் மிகும். மீதி எதுக்குமே என்ன பண்ணாது? வல்லினம் மிகாது. 6 5க்கு மிகாது, 4 3க்கு மிகாது, 2 2 8க்கு மிகும். ஆனா அது கூட வந்திருக்க ஆப்ஷன் 2. அப்போ இந்த ஜோடியும் கிடையாது. அப்ப 8 10 என்பது சரி. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பொற்கோட்டு பிரித்து எழுதும் முறை. இந்த ரகரம் என்னவா மாறும்? புணர்ச்சியில ரகரம் என்னவா மாறும்? நகரமா மாறும் இல்லையா? உங்களுக்கு இந்த புணர்ச்சி விதிகள்ல சில எழுத்துக்கள் புணரும் பொழுது எப்படி எது எது மாறும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த தன் நகரம் இருக்கு இல்லையா? அது என்னவா மாறும்? இட்டா மாறும். ரன் நகரம், இந்த நகரம் என்னவா மாறும்? ரகரமா மாறும். இங்க பாருங்க, பொற் கூட்டல் கோட்டு என்னவா மாறி இருக்கணும்? பொன் கூட்டல் கோட்டுன்னு மாறணும். சரி. ஆப்ஷன் ஏ சரி. பாரதியாரின் உரைநடை நூல்கள் யாவைன்னு கேட்கிறாங்க. பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சால சதம் இது 3மே என்னது? கவிதை நூல்கள் இல்லையா? ஞானரதம், தராசு என்பதுதான் எது? உரைநடை நூல்கள். ஆப்ஷன் ஏ சரி. நிலத்தின் இடையே பிரித்து எழுதுக. எப்படி பிரிக்கலாம்? நிலத்தின் கூட்டல் கூட்டல் இடையே. இந்த இன் என்ன ஆகும்? மெய் எழுத்து. இங்க உயிர் எழுத்து இருக்கு. உடல்மே உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இன்னு கூட்டல் ஈ நீன்னு மாறும். அப்ப இந்த நீ இப்படிதான் இல்லையா? அப்போ இதோடைய வடிவம் எப்படி பிரிந்திருக்கு? நிலத்தின் கூட்டல் இடையே. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து தென் திசை குமரியாடி வடதிசை ஏகுவீர் ஆயில் என்னும் பாடல் அடி எந்த செய்தியை குறிப்பிடுகின்றன? தென் திசையில போய் குமரியில விளையாடி வட திசைக்கு போய் பறப்பீங்க அப்படின்ற பொருளை தருது. பறவைகள் வலசை வந்த செய்தியை கூறுவது. வலசைன்னா என்ன? இடம் விட்டு இடம் பெயர்ந்த செய்தியை கூறுவது. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி 54. 1954. அடுத்து தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார்? சு நெல்லை முத்து. சு நெல்லை முத்து. இவர் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. 80க்கு மேற்பட்ட நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப சிறந்தது அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அகரத்தை முதலா கொண்டு அவுகாரத்தை ஈரா வைத்து அந்த வரிசையில பாடக்கூடியது. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவர் சு நெல்லை முத்து. அடுத்து இந்திய விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்கிறாங்க. பெங்களூரு. இந்திய விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு. அடுத்து தானியங்கிகளில் சூழ்நிலைகளை உணர்த்துவதற்காக பொருத்தப்பட்டுள்ள கருவி. தானியங்கிகளில் சூழ்நிலையை பொருத்துவதற்காக நுண்ணுணர் கருவி. இப்போ நீங்க ஒரு பெரிய கடைக்கு போறோம்னா அங்க ஒரு கேமரா பொருத்தப்பட்டிருந்தா நம்ம அந்த சென்சார் வச்சு அந்த பக்கம் திரும்பி அது பார்க்கும் இல்லையா? அப்படி தானாகவே அந்த
உணர்ந்து திரும்பக்கூடிய கருவியை தான் அப்படி சொல்றாங்க நுண்ணுணர் கருவி. மற்போரில் சிறந்தவன் என்பதால் நரசிம்மவர்மன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? நரசிம்மவர்மன் மாமல்லன். மா மா என்றால் பெரிய, மல்லன் மற்போரில் சிறந்தவன் அப்படின்னு பொருள். அடுத்து மாமல்லபுரம் ஊர் உருவாக நரசிம்மவர்மன் கேட்ட கேள்விதான் காரணம் என்பதால் மகேந்திரவர்மன் அந்த ஊருக்கு இட்ட பெயர் எதுனா மகாபலிபுரம். மாமல்லபுரம். மாமல்லபுரம். நம்ம அததான் இப்ப என்னன்னு சொல்றோம், மகாபலிபுரம். மகாபலிபுரம்னு பெயரை அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, ஊர் பெயரெல்லாம் ஒரு பெயரை இன்னொரு பெயராக சுருக்கியோ இல்ல விரித்தோ இல்ல வேறு மாதிரியோ கூட்டா அது என்னது, மருவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகின்றன அப்படின்னா மகர சங்கராந்தி. இந்த ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த அந்த 4 மாநிலத்திலையும் மகா சங்கராந்தி என்ற பெயரால் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் என்ன பேர்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்துல லோரி என்ற பெயரால் கொண்டாடுகின்றனர் அறுவடை திருநாள். அடுத்து குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருவிழா எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா உத்தராயன். நாம இங்க போகி அப்படின்னு கொண்டாடுறதுதான் அவங்க வேறு வேறு பேர்ல என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து சரியாக பொருந்தி உள்ளவற்றை தேர்வு செய்க. தந்தத்தில் தொட்டில் சேரநாடு. சேரநாடு யானைகள் வேழமுடைத்து இல்லையா, யானைகள் அதிகம் இருக்கிறது, அதனால தந்தத்தில் தொட்டி. வாழை இலையில் விரந்து வைப்பர் சோழ நாட்டுல. ஏன் சோறுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, உணவுக்கு பஞ்சம் இல்லாதது. குளம் வெட்டி அணை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். பாண்டிய நாட்டுல அதிகமா, பாண்டிய நாடு எது, மதுரை, அதிகமா அணைகள் இருக்கு. அப்போ இதுல சரியா பொருந்தி இருக்கிறது 3மே சரிதான். அப்போ அனைத்தும் சரி என்பதுதான் ஆப்ஷன் டி. அடுத்து உவேசா அவர்களின் பெயர் என்ன? உவேசா அவர்களின் பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. சரி, உவேசா அவர்களின் ஆசிரியர் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. அவருக்கு தமிழ் பயிற்றுவித்த ஆசிரியருடைய பெயர் கேட்கிறாங்க. அவருக்கு தமிழ் பயிற்றுவித்தவர் யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்து தமிழக அரசு உவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு கேட்கிறாங்க. 2006 என்பது சரி. தமிழ் தாத்தா என்னும் தலைப்பில் தொலைக்காட்சி தொடரை வெளியிட்ட தொலைக்காட்சி எதுன்னு கேக்குறாங்க. சன் இருக்குமா, சன் டிவி இருக்குமா, விஜய் டிவி இருக்குமா, தந்தி டிவி இருக்குமான்னு பார்த்தா இது 3மே கிடையாது. தூர்தர்ஷன் தொலைக்காட்சி தான் வெளியிட்டது. தமிழ் தாத்தா என்று தலைப்பு தூர்தர்ஷன். ஞாபகம் வச்சுக்கலாம், தூர்தர்ஷன் என்பது ரொம்ப பழமையான ஒரு தொலைக்காட்சி நிலையம். ஆனா இப்ப வரைக்கும் செயல்பட்டு தான் இருக்கு. அதுல அதிகமா முக்கியத்துவம் எதுக்கு அளிக்கப்படுதுன்னா நாடு சார்ந்த அரசியல், மக்களுடைய நிலை, அது மட்டும் இல்லாம கல்விக்காக, உழவு தொழிலுக்காக எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் போகுது. அப்போ தமிழ் தாத்தா என்ற தலைப்புல ஒரு தொடரையே வெளியிட்டிருக்காங்க தூர்தர்ஷன். ஆப்ஷன் பி சரி. உவேசா பதிப்பித்த நூல்கள் 12 புராணங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். 9 உலா நூல்கள் பதிப்பித்திருக்கார். 6 தூது நூல்கள், இதுவும் சரி. அப்ப உவேசா பதிப்பித்த நூல்கள் அனைத்தும் சரி என்பதுதான் விடை. சரி, ஆப்ஷன் சி. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேக்குறாங்க. பாவலர் ஏறு அப்படின்னு சொன்னாலே யாரு, பெருஞ்சித்திரனார். கவிஞர் ஏறு யாரு, வாணிதாசன். வாணிதாசன்.
கவிஞர் ஏறு வாணிதாசன், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் பி சரியான விடை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயரை காண்க. பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னன்னா துரை மாணிக்கம். துரை மாணிக்கம் என்பது சரி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பெரிய பெரிய துரை இவரு அப்படின்னு நம்ம சொல்லுமா, பெரிய துரை. உடனே நீங்க துரை ராசுன்னு ஞாபகம் வச்சுக்கூடாது. பெரிய துரை, துரை எல்லாம் மாணிக்கம் கையில போட்டிருப்பாங்க, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். கும்மி பாடல் பாடியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து, தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழ் என்ற சொல் முதலில் வேர்கோள் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது சரியானது ஆப்ஷன். அடுத்து, பின் வருவனவற்றுள் வலஞ்சுழி எழுத்துக்கள் என்றால் என்ன? வலஞ்சுழி எழுத்து காண்க. வலஞ்சுழினா என்ன? நம்ம இப்படி போடணும். எல்லாமே எதை நோக்கி போகணும்? வலக்கரத்தை நோக்கி போகணும். இடஞ்சுழி எழுத்துனா என்ன? இப்படி பா, டா, யா, மா, இது எல்லாமே என்னது? இடச்சுழி எழுத்துக்கள். அப்ப வலஞ்சுழி எழுத்துக்கள் எது? மா என்னும் ஒரு சொல்லுடன் பொருத்தமற்றது. பொருத்தமற்றது துகள் சரி, அளவு சரி, அடுத்து வயல் என்பதும் சரி. அப்போ தெய்வம் என்பதுதான் என்னது? பொருத்தமற்ற சொல். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி சரி. அடுத்து, ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை அடிக்கோடிட்ட சொல்லிற்கு பொருத்தமான பொருள். ஒப்புரவு அப்படின்னு நான் சொல்லும் போதே சொன்ன, ஏற்கனவே கூட எல்லோரையும் சமமாக பேணுதல், எல்லாரையும் சமமா பார்த்துக்கிறது தான் என்னது? ஒப்புரவு. ஆப்ஷன் சி. பின் வருவனவற்றுள் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டுவது. உணர்வுல கலந்துடணும். இசை தமிழால முடியுமா? வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்ட முடியுமானா முடியாது. இயல் தமிழ் முடியாது. எல்லாத்தையும் சுட்டி காட்டிட முடியுமானா முடியாது. ஒரு உரைநடை ஆகட்டும், செய்யுள் ஆகட்டும், எல்லாத்தையும் சுட்டி காட்ட முடியுமானா முடியாது. பேச்சு தமிழால உணர்வை கொண்டு வர முடியுமானா கொஞ்சம் ஒரு 60% தான் முடியும். ஆனா நாடக தமிழால கண்டிப்பா ஒரு 100% கொண்டு வர முடியும். உணர்வுல கலக்கும், வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். அப்போ நாடக தமிழ் என்பது சரியான ஆப்ஷன். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். நீங்க 9th புக்ல பார்க்கலாம். ஓரறிவு, உட்சறிவதுவே அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப அந்த வகை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அட்டவணை மாதிரி அழகா கொடுத்திருப்பார். அது யார் அந்த பணியை செய்ததுன்னா தொல்காப்பியர். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். ஏன் மை விகுதி வைத்து பிரிக்கிறோம்னா, நன் என்பது பண்பை குறிக்கக்கூடியது. நன்மை கூட்டல் மாடங்கள்னு வந்து ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு நன் கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள்னு மாறியிருக்கு. ஆப்ஷன் பி சரி. அடுத்து, காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிந்தலான் என்று இளங்கோவடிகள் எந்த மன்னனை குறிப்பிடுகிறார்? எந்த மன்னனை குறிப்பிடுகிறார்? சோழ மன்னன். என்ன மன்னனை குறிப்பிடுகிறார்? சோழ மன்னன். காவிரி, காவிரினாலே யாரு? காவிரி எங்க பாய்கிறது? காவிரி எங்க பாய்கிறது? தஞ்சை. தஞ்சையில ஆட்சி சேர்ந்தவர்கள் யாரு? சோழர்கள். தஞ்சை. தஞ்சையை ஆண்டவர்கள் யாரு? சோழர்கள். அப்போ காவிரி நாடன் திகிரி போல், திகிரினா என்னது? சூரியன். பொற்கோட்டு மேரு வளம் திரிந்தலான், அந்த தஞ்சை நாட்டுல சூரியன் மாதிரி வளம் வருகிறானா யாரு? சோழ மன்னன் அப்படின்ற பொருளை தருது. ஆப்ஷன் பி சோழ மன்னன். அடுத்து, பொறுத்துக.
மேரு என்பதன் பொருள் என்ன? இமயமலை. அலி என்பதன் பொருள் கருணை. கொங்கு, கொங்கு என்ற பொருளை தருவது எது? மகரந்தம். அலர் என்ற பொருளை தருவது மலர்தல். ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, அலர் மலர் வி செம்மல் பார்த்தோம் இல்லைங்களா? பாருங்க, ஆப்ஷன் சி என்பது சரி. மேருனா இமயமலை, அலி என்றால் கருணை, கொங்கு என்பது மகரந்தம், அலர் என்பது மலர்தல். அடுத்து, ஆற்றமும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் காண்கன்னு சொல்றாங்க. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் யாரு? மூன்றுரை அரையனார். அரையனார். இந்த பாடல் என்ன கருத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவ்வளவுதான். படித்திருந்தா உனக்கு எல்லா திசையிலும் நாற்றிசையும் எல்லா திசையிலும் உனக்கு சிறப்பு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, உள்ளத்தால் உள்ளலிலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேகம் என்னும் குறட்பாவில் உள்ள அடி எதுகை. உள்ளத்தால் எதுகைனா என்னமா பொருள்? சரி, ஃபர்ஸ்ட் மோனை என்னது? மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. எதுகை, எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இரண்டாம் எழுத்து. அப்போ இல் இருக்கா? அடுத்து பாருங்க, அடுத்து கல் இல் இருக்கு, இங்கேயும் இல் இருக்கு. இந்த இரண்டு சீர்களுமே இந்த இடத்துல வந்திருக்கணும். அப்போ இல் இல் என்பது சரியாக பொருந்தியுள்ளது. உள்ளத்தால் கள்ளத்தால். ஆப்ஷன் சி. பின் வருவற்றுள் ஆசார கோவை பற்றிய கூற்றினை ஆய்கன்னு சொல்றாங்க. இதன் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். சரி, ஏற்கனவே பார்த்துட்டோம். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். இது 17 மேல் கணக்கா? இல்ல, 17 கீழ்கணக்கு. கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்து, மூத்தோர் அறிவுரைகளின் தொகுப்பு என்பது இதன் பொருள். நான் ஏற்கனவே சொன்னேன், இது அறிவுரைகளோட தொகுப்பு கிடையாது, ஒழுக்க நெறிகளுடைய தொகுப்பு. அப்ப ஆப்ஷன் 1, 2 சரி. கூற்று 1, 2 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து, உண்டாக்குதல் இந்த பொருளை தர்றது எது? விரும்பு என்னும் பொருளை தரக்கூடிய சொல் எதுன்னு பார்க்க சொல்றாங்க. உண்டாக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? விளைவித்தல். விளைவித்தல். விரும்பு அப்படின்னா என்னது? விழை. எனக்கு விழைகிறேன், நான் விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்றது விழைதல் அப்படின்ற பொருள்ல வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். பின் வருவனவற்றுள் மைங்கொலி பிழைகள் அற்ற தொடரை காண்கின்றான். கதவை மெல்ல மேல் நோக்கு நகரம் வரணும் இல்லையா? திறந்தான். என் இங்க தன்னகரம் இருக்கு, அது வரக்கூடாது. என்ன வரணும்? ரன் நகரம் வரணும். அடுத்து, தோட்டத்தில் மலர்கள் மலர்ந்து மனம் வீசின. அது சரி. அடுத்து பாருங்க, வண்டி இழுப்பது என்ன? காலை. இந்த தொடர் மட்டுமே சரியாக வந்துள்ளது. அடுத்து பாருங்க, தேர் திருவிழா ழகரம் வரணும். அப்போ 3மே தவறு. வண்டி இழுப்பது காலை என்பது மட்டுமே சரி. ஆப்ஷன் சி சரி. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது என்று பாடியவர் மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். தஞ்சை மாவட்டம் என்ன ஊர் அப்படின்னா செங்கப்படுத்தான் காடு. செங்கற்படுத்தான் காடு என்ற ஊரை சேர்ந்தவர். அடுத்து,
கல்வி கண் திறந்தவர் என்று யாரை யார் பாராட்டியது? நம்மளுக்கு தெரியும் கல்வி கண் திறந்தவர் யாரு? காமராசர்ன்றது தெரியும். அப்படி சொன்னவர் யாரா இருப்பாரு? யாருன்னா பெரியார். ஆப்ஷன் காமராசர். சரி, காமராசரை பெரியார் சொல்றார். பெரியார். ஆப்ஷன் பி சரி. காமராசர் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஐ என்னும் எழுத்துக்கு இன எழுத்து எது? இ. அப்ப சரி. அடுத்து ஔ என்னும் எழுத்துக்கு இன எழுத்து என்ன? ஓ கிடையாது, ஊ வரும். ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. இது சரி. மேற்கண்ட கூற்றில் தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. தவறான கூற்று எது? இரண்டு மட்டும். ஆப்ஷன் பி. இரண்டு தவறாதானே வந்திருக்கு. இன எழுத்து ஓன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப அது தவறு. அதுக்கு எது வரணும்? ஊதான் வரணும். அடுத்து 89வது, காமராசரின் சிறப்பு பெயர்களில் பொருத்தமற்றது, பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. தலைவர்களை உருவாக்குபவர் சரி, கருப்பு காந்தி சரி, தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்பது சரியா? இது தவறு. தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யாரு? பெரியார். இல்லையா? பெரியார். ஏழை பங்காளர் என்பது சரி. ஆப்ஷன் சி என்பதுதான் தவறா இருக்கு, பொருத்தமற்றதா இருக்கு. அடுத்து, உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள், வியர்வை 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 என வெற்றியை அடையும் வழிகள் பற்றி கூறியவர் யாரு? அப்துல் கலாம். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், உங்கள் கைகளுக்கு அருகே உள்ளது வானம் அப்படின்னு சொன்னவர் யாரு? அப்துல் கலாம். அடுத்து, சித்தர் பாடல்களில் மெய்ய சிந்தனையை வளர்க்கிறது. சரி. தனி பாடல்கள் கருத்து கருவூலமாக சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதாகவும் அமைந்துள்ளது. இதுவும் சரி. சிற்றிலய பாடல்கள் அன்பின் மேன்மையை பேசுகின்றன. இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? அனைத்தும் சரி. டி ஆப்ஷன். மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை கவிதை பாடு பொருளாக கொண்டு எழுந்தவை எதுன்னு கேட்கிறாங்க. குடிமக்கள். குடிமக்கள் காப்பியம் எதை சொல்லுவோம்? சிலப்பதிகாரம். அப்ப காப்பியங்கள் தானே குடிமக்களை பத்தி பாடுது. ஆமா, சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தவர், ஒரு வணிக குடும்பத்துல பிறந்தவ தான் கண்ணகி, கோவலன், இவங்க எல்லாம். சாதாரண ஒரு கணிகையர் குலத்துல பிறந்தவள் மாதவி. அப்போ மாதவிக்கு பிறந்தவள் மணிமேகலை. இவங்களெல்லாம் காப்பிய தலைவர்களா வைத்து பாடப்பட்டதால் காப்பியங்கள் தான் குடிமக்களை பாடியது. ஆப்ஷன் ஏ என்பது சரி. ஆப்ஷன் ஏ. கிடைக்கும். அடுத்து பாருங்க, இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, வளவிய வான் பொருளும் செல்வமும் நில்லா. எதுவுமே நில்லாதது இந்த உலகத்துல. இளமை, உடம்பு, பொருள், ஆவி அனைத்துமே, அரச பதவியில இருந்தாலும் எதா இருந்தாலும் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றக்கூடியது. இந்த 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 மாதிரி நிலையாமையை அதிகம் பேசிய காப்பிய தலைவி யாருன்னா மணிமேகலை. ஆப்ஷன் சி மணிமேகலை. கோவை, உலா, அந்தாதி போன்ற இலக்கியங்கள் யாரை புகழ்ந்தன? யாரை புகழ்ந்தது? கோவை, உலா, அந்தாதி இது மூன்றுமே அரசன் கடவுளை புகழ்ந்தது. ஆப்ஷன் ஏ. அடுத்து, தமிழ் தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை நாம என்னன்னு சொல்லணும்னா மரபு பாடல்கள். அந்த காலத்துல தொல்காப்பியர் சொன்ன
வழி வழியான அந்த மரபை வைத்து பாடப்படுவதால் அதையெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், மரபு பாடல்கள். புது கவிதை என்பது எது? மரபுக்கு அப்பாற்பட்டது, எல்லை இல்லாதது இல்லையா? சிற்றிலக்கியங்கள் சிறிது மரபு, சிறிது உரையாடல், சிறிது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு, மரபை தாண்டி கொஞ்சம் பாடியிருப்பாங்க சிற்றிலக்கியங்கள். தனிப்பாடல்கள் அதற்கு எல்லையே கிடையாது, இப்படிதான் பாடணும் அப்படின்னுலாம் இல்லையா? அடுத்து ஹைக்கூ, லெமெரைக், லெமெரைக்கு, செஞ்சியு, குக்கு என நவீன கவிதை வடிவங்களை என்ன வடிவங்கள்னு சொல்லுவோம்? புது கவிதை, புது கவிதை வடிவம். ஆப்ஷன் சி. அடுத்து 98, பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன். ஆப்ஷன் சி சரி. அடுத்து சீசு செல்லப்பா தொடங்கிய இதழின் பெயர்? எழுத்து. ஆப்ஷன் பி எழுத்து. மானுடம் பாட வந்த வானபாடிகள் என்று தங்களை அறிமுகம் படுத்தியவர்கள். மானுடம்னா யாரு? மனிதர்களை மனிதர்களாக உயர்த்தி பாடுகிறது. ஒரு கூலி தொழிலாளி இருந்தா கூட அவரையும் புகழ்ந்து பாடுவாங்க, ஒரு ஏழை விவசாயியா இருந்தா அவங்களையும் புகழ்ந்து பாடுவாங்க. அப்ப மானுடம் பாட வந்த வானம்பாடிகள்னு அழைக்கப்பட்டவர்கள் வானம்பாடி கவிஞர்கள். அடுத்து தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது உவமை. ஆப்ஷன் ஏ. ஒரு உலோகி பஞ்சத்தை காக்கும் பணப்பையை போல கோடை மேகம் என்ற கவிதையை பாடியவர் வைரமுத்து. உங்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா 11th தமிழ் புக்ல இருக்கும். அடுத்து உவமை, உருவகம் போன்ற என்பன மேலும் இறுகிய நிலையில்தான் எது தோன்றும்னு சொல்றாங்க? படிமம் தோன்றும். எது தோன்றும்? படிமம். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து என் கவிதை கை குலுக்கும், காலில் விழாது, உடுத்திக் கொள்ளும், போர்த்திக் கொள்ளாது என்று பாடியவர் மு. மேத்தா. ஆப்ஷன் ஏ. சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையேயான தொடர்பு தெளிவற்று இருக்கும் நிலையை உரைப்பது எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பி இருண்மை. தெளிவற்று இருக்கும் நிலை. தெளிவற்று இருக்கும் நிலைனாலே என்ன? இருட்டா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இருண்மை. அடுத்து நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்று கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பாடியவர் யாரு? கந்தர்வன். ஆப்ஷன் டி கந்தர்வன். அடுத்து அடடே இந்த பழம் இனிக்கும், ஏனியுடன் அதே நரி என்று பாடியவர் தமிழ் நண்பன். ஆப்ஷன் ஏ. வெள்ளை பறவை என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா சீனிவாச ராகவன். எந்த ஆண்டுனா 1968. அதாவது சாகித்ய அகாடமி முதல்ல எப்போல இருந்து வழங்குறாங்க அப்படின்னா 1954 இருந்து கொடுக்குறாங்க. இந்த வெள்ளை பறவை என்கிற நூல் 1968. இது என்ன நூல் அப்படின்னா கவிதை நூல். கவிதை நூலுக்காக கிடைக்கப்பட்டது, கவிதை நூல். அடுத்து ஒரு கிராமத்து நதி என்னும் நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்கிறாங்க. சிற்பி பாலசுப்ரமணியம். இந்த நூலு என்ன நூலு? கவிதை நூல் தான், கவிதை நூல். இதுக்கு எப்போ சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்கன்னா 1998. ஆப்ஷன் ஏ. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து கண்ணுள் மணியை கருகிய பேரொளியை விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே என்று பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இப்பாடலை பாடியவர் இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தர். ஆப்ஷன் ஏ சரி. வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி என்று பாடியவர் குதம்பை சித்தர். யாரு? குதம்பை சித்தர். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க,
திருவெழுக்கூற்றிருக்கை ஓவிய பாங்குடன் அமைந்த சித்திர கவியை பாடியவர் யார்னா திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் பாடிய நூல்கள் எது எதுன்னு தெரியுமா? பெரிய திருமொழி, திருநெடுதாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், குறுந்தாண்டகம், அடுத்து திருவெழுக்கூற்றிருக்கை, பெரிய திருமடல், பெரிய திருமடல். அடுத்து கலைச்சொல் தருக. ஆர்மி என்பதன் பொருள் என்ன? வஞ்ச புகழ்ச்சி. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஸ்டான்சா என்பதன் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. பாசுரம், செய்யுள், பகுதி என்பது பொருள். அடுத்து பாருங்க, கீதாஞ்சலி என்னும் தொகுப்பிற்காக ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. 1913. ஆப்ஷன் ஏ. 1942ஆம் ஆண்டு உவேசா அவர்களின் பெயரால் நிறுவப்பட்ட நூலகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டாங்க. சென்னை. சென்னையில எங்க இருக்கு? பெசன்ட் நகர். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1832 நூல்கள் இருக்கு. அடுத்து 939 சுவடிகள் இருக்கு. நம்மளுக்கு உவேசா பத்தியே தெரியும். அவர் அதிகமா ஓலைச்சுவடிகள்ல தான் என்ன பண்ணாரு? பாடல்களை தேடி தேடி பதிப்பித்தார். 3000த்திற்கும் அதிகமான கடிதங்கள் இருக்கு. கடிதங்களை என்ன பண்ணிருக்காங்க? எடுத்து தொகுத்து வச்சிருக்காங்க. அடுத்து பழமொழியின் சிறப்பு என்ன சொல்றாங்க? சுருங்க கூறுதல். பழமொழியின் சிறப்பு என்ன? சுருங்க கூறுதல். காணி என்பதன் பொருள் என்ன? காணி என்பது கால்காணி, அரைகாணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நில அளவை குறிக்கும் சொல். பாரதியார் கூட பாடியிருப்பாரு பாருங்க, காணி நிலம் வேணும் அப்படின்னு பாடியிருப்பாரு இல்லையா? வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது எப்படி படிப்பாங்க பாருங்க. இந்த யூ எப்படி வந்திருக்கும்? வேதி கூட்டல் உரங்கள் இது சரியா பிரிச்சிருக்காங்க. ஆனா அந்த யூ எப்படி வந்திருக்கும்னா ஐ வழி அவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், ஏ முன் அவ்விருமையும் ஒரு விதி இருக்கு. இந்த விதியின்படிதான் இங்க என்ன பண்ணிருப்பாங்க? இங்க என்ன இருக்கு? இத்து கூட்டல் ஈ இருக்கு, இங்க ஊ இருக்கு. அப்ப 2 உயிர் எழுத்து சேர்வதற்கு முடியாது. அப்போ ஒரு உடம்படும் மெய் என்ன பண்ணிருக்கோம்? ஈய கூட்டல் ஊ யூன்னு மாறி இருக்கும். அதான் வேதி உரங்கள். சரியா? இப்ப வேதி கூட்டல் உரங்கள் ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் சி. இல்லாது இயங்கும். இது பாருங்க, இந்த 2 எழுத்து. அப்ப இத்து கூட்டல் ஊ இருக்கு. நிலைமொழி ஈற்றுல என்ன இருக்கு? இத்து கூட்டல் ஊ இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஈ இருக்கு. 2 உயிர் எழுத்து ஒன்னா சேராது.
அப்ப உகரம் தான் ஏறி நின்ற மெய்யை விட்டு போன பிறகு இத்து கூட்டல் ஈ தீன்னு மாறிடும். இந்த புணர்ச்சி விதியெல்லாம் ரொம்ப முக்கியம். நாம் நினைப்போம் ஒரு மார்க் தானே, உன்னை பிரிக்கிறது தானே, சேர்த்து எழுதுறது தானே, ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா புணர்ச்சி விதி தெரிந்தா உங்களுக்கு ரொம்ப எளிமையா அதை என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அடுத்து, நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு. ஆயுத எழுத்து வரும் இடம் எது? எங்க வரும் ஆயுதம் எழுத்து? சொல்லுக்கு முதலில வருமா? என்பது சொல்லுக்கு முதல்ல வருமா? வராது. சொல்லுக்கு இறுதியில வருமா? வராது. அப்ப எங்க வரும்? ஒரு சொல்லுக்கு இடையில தான் கண்டிப்பா வரும். இந்த இடத்துலதான் வரும். ஆயுதம் சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும். ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்து, சரியாக பொருந்தி உள்ளவற்றை தேர்ந்து எழுதுக. முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் சரி. முக்கணி, மா, பலா, வாழை சரி. முத்தமிழ், இயல், இசை, நாடகம் சரி. அப்ப அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி தான் சரி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் சரியானவற்றை கூறுக. அர்ஜுனன் தபசு இருக்கு, பார்க்கலாம். பஞ்ச பாண்டவ ரதம் பார்க்க வேண்டிய ஒன்று. ஒற்றை கல்யாணை பார்க்க வேண்டிய ஒன்று. அப்ப அனைத்தும் சரி, டி என்பது ஆப்ஷன்.